கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். வயதானவர்கள் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்க, நேரானா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 32ஆம் வசனமும் வாசிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த 2 வசனத்துல நியாய தீர்ப்பு இருக்கு, சிட்சை இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. இந்த 3ஐயும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முதலாவது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, அப்ப உலகத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, நமக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு, அது நான் சொல்றேன். நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்கும் பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வெளிப்படுவோம். எங்க? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் போய் நிக்கணும். அந்த பயத்தோட நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல என்ன செய்யணும்? வாழணும். நிக்க முடியும். அப்ப நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவர் என்ன செய்வார்? பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி அதிகாரம் கடைசி வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எப்படி தொற்கால் அந்த துணிகளை தைத்ததை எல்லாம் பேதருக்கு முன்பாக காட்டினார்களோ, இதே போல நம்ம நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது இயேசு எல்லாவற்றையும் அவர் நமக்கு முன்பாக கொண்டு வருவார். இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்து நீ புகைப்பிடித்தாய், இந்த நேரத்துல இந்த இடத்திலிருந்து நீ மதுபானம் அருந்தினாய் என்பதை அவர் ஒவ்வொன்றாய் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி நியாயத்துல நிறுத்தும் போது நம்ம உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இந்த உலகத்துல இருக்கும் போதே கர்த்தரால சிட்சிக்கப்படணும். நியாய தீர்ப்பு எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. இயேசு நியமிச்சிட்டார், அதை மாற்ற முடியாது. நீங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப இயேசு மனுஷருக்கு நியமிச்சிட்டார் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு. அப்ப மரணமும் நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அப்ப இந்த நியாய தீர்ப்பின் போது நான் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கப்படாது இருக்கணும். அப்படி நான் தீர்க்கப்படாமல் இருக்கணுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் போதே கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சிட்சையை நம்ம அற்பமா எண்ணி அவர் சிட்சிக்கும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஒரு நாள் உலகத்தோட நம்ம என்ன செய்வோம்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அப்படி நம்ம உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்குதான் இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை சிட்சிக்கார். சிட்சிக்கலைன்னா நம்ம சரியா வருவோம்? கண்டிப்பா வர மாட்டோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் கர்த்தர் சிட்சிக்கிறார்? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்ப யார சிட்சிக்கிறார்? முதலாவது யார நேசிக்கிறாரோ அவங்கள கர்த்தர் எப்படி சிட்சிக்கிறார்? அப்ப கடிந்து கொள்தான் நமக்கு பிடிக்கிறதா?
இப்போ ஒருத்தர் நம்ம தப்பு சொன்னாலே நமக்கு பிடிப்பது இல்லை. அப்ப எப்படி இயேசுவினுடைய சிச்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம்? அப்ப எப்போது நம்ம இயேசுவினுடைய கடிந்து கொள்ளுதலை எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம்? இப்போ பிரதர், நீங்க இப்படி செஞ்சீங்க, இது தப்புன்னு நம்ம சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? 100% சொல்றேன், அசைய மாட்டார். ஏன்? அவருக்கு கர்த்தரால சிட்சிக்கப்பட விருப்பம் இல்லை. இயேசு எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சித்து கடிந்து கொள்ளுதார். ஏன் இந்த சிட்சையை கொடுக்கார்? அடுத்த லைனை வாசிங்க. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. மனம் திரும்புவதற்காக இயேசு யாரை கொண்டு நம்மளை சிட்சித்து கடிந்து கொள்ளுவார்? நம்ம அதை அசட்ட பண்ணிட்டோம், நியமிச்சிருவார். எதை? ஆக்கினை தீர்ப்ப. தாவீது இந்த உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தாவீதை கர்த்தர் சிட்சித்தார். கர்த்தருடைய சிட்சியை நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், அங்கதான் என்னதுதான்? ஆக்கினை தீர்ப்பு தான். ஏன்னா இங்க இருக்கும்போது கர்த்தருடைய சிட்சை எப்படி எண்ணிட்டோம்? அற்பமா எண்ணோம். அவரை சிட்சிக்கவே விடல, அவர் நம்மளை மனம் திரும்பவே நம்ம விடல. ஏன் கர்த்தர் சிட்சிக்கிறார்? நம்ம மனம் திரும்பணும்னு. ஆனா நம்ம அவர் சிட்சிக்கும் போது என்ன செய்யல? மனம் திரும்பல. அப்பனா அவர் என்ன செய்வார்? உலகத்தோட ஆக்கினைக்கு எதுவா மாத்திடுவார், நரகம்தான். இதை சொல்லிதான் அவனுக்கு எவ்வளவு சொல்லியுமே நம்ம என்ன செய்யல, இதாகல. இதை சொன்னாவோ மாற போறோம். ஐயோ, உலகத்தோடு எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பணும். தாவீது சொன்னார், அவருக்கு ஏன் சிட்சை கொடுத்தா தெரியுமா? நான் பாவம் செய்தேன்னார். ஆக்கினை தீர்ப்புக்கு போறதை விட செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்றது எவ்வளவோ மேல். நான்லாம் அதான் நினைப்பேன், அங்க போய் அவஸ்தைப்படுறதை விட இங்க ஆமாப்பா தப்பு செய்தேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றது ரொம்ப நலம். இங்க இப்படி நின்றுட்டு அங்க போய் அதுல விடுறத பாக்கிலும் இங்க இப்படி இருட்டு அங்க போய் இப்படி நிக்கிறது நல்லது. கர்த்தருக்கு முன்பாக இங்கெல்லாம் ஒப்புரவாகி சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்கத்தை போல கெம்பீரமாய் நிற்பதுதான் நலம். தாவீது அவ்வளவு பெரிய ராஜாயா, ஆனாலும் ஒத்துக்கொண்டான், நான் பாவம் செய்தேன். நம்ம ஒத்துக்கொள்வோம்? நீ சொல்வதெல்லாம் 100% பொய். நான் யாரு? மெய், நீர் பொய். ஐயா, உலகத்தோட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரக்கூடாதுன்னா அது நம்மளை பொறுத்து தான் இருக்கு. மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்புங்க, இல்லைன்னா ஆக்கினை தீர்ப்பு தான். நான் சொல்றது நான் சொல்லுவேன், அது என் கடமை. செய்யறது செய்யாதது, திருந்துறது திருந்தாதது உங்க கடமை. அதுக்கு எனக்கு பதில் வராது, அதுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது சொல்லலைன்னா தான் நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ பாஸ்டர், இந்த ஆக்கினை தீர்ப்புகள் எல்லாம் நான் உட்படக்கூடாதுன்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? 31ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், இந்த அறிவு வேணும். இந்த அறிவு இருந்தா மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்புல இருந்து நம்ம தப்ப முடியும். இந்த அறிவு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா ஆக்கினை தீர்ப்பு தான். இந்த அறிவு இருந்தா சிச்சையோட போயிடும். இந்த அறிவு இல்லைன்னு வைங்களேன், சுவாலி முடிஞ்சது. அதான் பவுல் சொன்னான, அன்போடு வர வேண்டுமா பெரம்போடு வரணுமான்னு கேட்டார். அன்புனா சிச்சையோட முடிஞ்சிடும், பெரம்புனா தேவ கோபம். மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பலைன்னா எது வரும்? தேவ கோபம்தான் வரும்.
நீ மனம் திரும்பாத பட்சத்துல பட்டயத்தை கருக்காக்கிடுவாரியா. இப்ப யாருக்காக பேசுறேன்? நீர் உனக்கே நீர் பேசிக்கிறீர். மனம் திரும்பாத பட்சத்துல தீட்டிடுவார். சோடி முடிஞ்சது. இயேசு எவ்வளவு நல்லவர்னு பாருங்களேன். சரீரமும் தந்து ரத்தத்தையும் சிந்தி இவ்வளவு தூரம் நம்ம மனம் திரும்பணும் பிரயாசமும் படுதார. ஆனாலும் நம்ம எப்படிதான் இருக்கோம்? அப்படிதான். ஏன் மனம் திரும்ப மனசு வரல? நியமிச்சிருவாரியா. நீங்க அங்க போயிடக்கூடாதுதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். எங்க போகக்கூடாது? ஆக்கினை தீர்ப்பு. மனம் திரும்பிடணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லைன்னா ஒன்னே ஒரு வேலை தான், எடுக்க வேண்டியது வெட்ட வேண்டியது. ஏன்னா வச்சாச்சு, எல்லா மரத்துலையும் என்ன வச்சிருக்கு? கோரடி வச்சாச்சு, பேர் எழுதியாச்சு. நம்ம பாட்டுக்கு இருந்தோம். அந்த கீழே ஒரு கோடரி இருக்குங்கிற எண்ணம் எப்போதுமே, அதை தான் தாவீதும் மறந்துட்டார். ஆனா தாவீதுட்ட இருந்த நல்ல சுபாவம் அதான். என்ன சுபாவம்? நான் பாவம் செய்தேன். நாத்தான்ட்ட சொல்றார் பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். எவ்வளவு அழகா ஏற்றுக்கொள்றார் பாருங்க. எங்க அவர் நினைச்சார்னா ஒரு 10,000மோ 20,000மோ யாருக்காவது கொடுத்து, அப்பா நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அந்த பழியை நீ என்ன செஞ்சுக்கோ, ஏத்துக்கோன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, திறமை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் அப்படி செய்யல. அவருக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்துட்டுனாலே நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்ம அநேக கிருபைகளை இழக்க காரணம் என்ன தெரியுமா? மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பல. வசனம் கேட்கறது ஈஸி, மனம் திரும்புவது தான் கஷ்டம். வசனம் பிரசங்கிப்பதும் ஈஸி, மனம் திரும்புவது தான் கஷ்டம். ஆனா மனம் திரும்பலனா என்னதான்? ஆக்கினை தான். இதுக்காக நீங்க இனி ஏசினாலும் சரி, முறைச்சாலும் சரி, கல் எடுத்தாலும் சரி, கம்பு எடுத்தாலும் சரி, வசனம் வசனம் தான். இது இருபுறமும் மனம் திரும்பிடணும். அப்ப இந்த தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? மனம் திரும்ப முடியும். ஏன் வாசிங்க, சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு இருந்தால் மட்டும்தான் அவனால தன் பிழைகளை உணர முடியும். தன் பிழைகளை ஒருவனால உணர முடியவில்லை, ஆனால் தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு அவனிடத்துல இல்லை. எங்கே தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு இருக்கிறதோ அங்கே கர்த்தர் அவனை சிட்சித்து திருத்துவார். எங்கே தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு இல்லையோ அங்கே கர்த்தர் அவனை உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்பார். ஏற்றுக்கொண்டாலும் சரி, இயேசுவே சொல்லிட்டார், ஒரு சிலர் கலக விட்டார், அவர்கள் கேட்டாலும் சரி கேளா விட்டாலும் சரி. ஆனா சொல்லணும், நீ சாகவே சாவாயினார். நமக்கு அவனை தான் பிடிக்காது. நீ தேவனை போல ஆவப்பா, அவனை பாரு சக்கரை கட்டி என் தங்கம், அவனை தான் தூக்கி கொஞ்சுவோம். இந்த மாதிரி சொல்ற பாஸ்டர் யாருக்கு பிடிக்கும்? நீங்க உள்ளதை சொல்லுங்க. உண்மையே சொன்னா, உங்க அடிமனசுலேருந்து சொன்னா இந்த மாதிரி பேசினா என்ன பிடிக்காது. அதான் உண்மை. நீங்க பேசுறதை வச்சோ அதை நான் பார்க்க மாட்டேன். அடிமனதில் இருந்து சொன்னா உங்களை எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் என்ன பேசுறாரு? மனம் திரும்பு மனம் திரும்புங்க. இவருக்கு வேற வேலையே
ஐயா நான் கத்த தராமல் அந்த வாரம் பேச மாட்டேன். பிரசங்கமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் தந்தாதான் பேசணும். அப்ப தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவு யாரிடத்துல இருக்கிறதோ அங்கே அவனிடத்துல உணர்வுள்ள இருதயமும் இருக்கும். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 11ஆம் வசனம் முதல் கவனமா வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி. இவன் என்ன சொல்லணும்? நியாயப்படி இயேசு என்ன கேட்கார்? இந்த நம்ம கேட்கறதுக்கு எதிர்மறையா சொல்றார் பத்தியலா, அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இவன் இந்த ஆதாம்கிட்ட இப்ப என்ன அறிவு போயிட்டு? நீயே சொல்லு. ஆதாம் இடத்துல என்ன அறிவு போயிட்டு? தன்னை தானே அந்த அறிவு இல்லை. ஐயா குற்றப்படுத்தக்கூடிய அறிவு இருந்திருக்கு, மனைவிய குற்றவாளியா தீர்க்கக்கூடிய அறிவு இருந்திருக்கு, ஆனா தன் பிள்ளையை உணரக்கூடிய அறிவு இல்லையே. நம்மளும் இப்படிதான், அடுத்தவங்களை குற்றப்படுத்தக்கூடிய அறிவு நம்மக்கிட்ட, அடுத்தவங்களை குற்றவாளியா தீர்க்கக்கூடிய அறிவும், ஆனா நம்ம பிள்ளைய உணர்கிற அறிவு நம்ம கிட்ட இருக்காது. ஏன் இருக்காது? அங்க யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? ஏதேன் தோட்டத்தில் இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் இருக்கார். அந்த ஆளு உணர விடாம இருக்கார். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அடுத்து, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்ப ஆதாம் பார்த்தார், ஏவாள் மேல கல்லை தூக்கி போட்டார். ஏவாள் அம்மா பார்த்துச்சு, இவர் நம்ம மேல கல்லை தூக்கி போடுதாரு. அப்ப கணவனையும் நம்ப முடியாது, மனைவியையும். எப்போ யாரு நம்ம மேல கல்லை தூக்கி போட்டு போவாங்கன்னு, அப்ப கணவனையும் நம்பக்கூடாது, மனைவியையும் நம்பக்கூடாது. இப்போ மனைவி யார் மேல கல்லை தூக்கி போட்டா? போடு, 2 கல்லையும் தூக்கி மொத்தமா அவன் மேல தூக்கி போட்டாச்சு. இப்போ ஆக்கினை தீர்ப்பு யாருக்கெல்லாம் கொடுத்தார்? இதுல ஒருத்தர் மனம் திரும்பி இருந்தா அந்த ஒருத்தரையாவது அங்க வச்சிருப்பார். 2 பேரும் மனம் திரும்பல. ஒன்று கணவன் மனம் திரும்பணும், இல்லைன்னா மனைவியாவது மனம் திரும்பணும். 2 பேர்கிட்ட என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. 2 பேரையும் கட் அவுட்டார். ஒரு வாத்தியார் இருந்தார், ஒரு பாஸ்டர், ஒரு பைபிள் காலேஜில் பிள்ளைகள் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுனா, பாஸ்டர் ஏசப்பா ஏன் அங்கே நன்மை தீமை அறிய கனியை வச்சார்? இப்போ ஜீவ விருட்சத்தை வச்சுட்டு போக வேண்டியதானே, அதை வச்சது இல்லாமல் இவங்க அதை பறித்தது இல்லாமல் இவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். உடனே எந்த பாஸ்டர் சொன்னால், அது சரிதான்ப்பா, உனக்கு ஏன் ஏசப்பா மூளையை கொடுத்தான் தான் எனக்கு தெரியலன்ட்டான். அவன் கேட்குற கேள்வியை பாருங்க. ஏசப்பா எழுதுனா அதை ஏற்றுக்கொள்ளணும், இதை ஏன் வச்சார்? அதை ஏன் அவனை ஏன் பறிக்க வச்சார்? இவ்வளோ நடக்கும்போது ஏன் ஏசப்பா அமைதியாக இருந்தார்? எங்க யோசேப்பை உள்ள தள்ளிட்டு தான் சோதிச்சு பார்ப்பார். எங்க இவன் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக வாழுதானே என்ன செய்வாரு? நம்ம ஏசப்பா நீர் ஏன் இதை வச்சேங்க, நீர் வைக்க, அப்பவும் யாரை தான் சொல்றோம்? ஏசப்பாவை தான். நம்ம ஏசப்பாவை கூட குறை சொல்லிடுவோம், ஆனால் நம்ம குறைய நம்ம திருத்துவது இல்லை. உண்மை. இப்போ அநேகர் ஏசப்பா மேலே கூட குறை சொல்ல
அந்த அளவுக்கு தைரியம் வந்துட்டு. ஆனா தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? இப்படி இந்த உலகத்துல உணர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த உலகம் என்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சபையும் என்னைக்கோ வளர்ந்துருக்கும். ஏன்? அங்க உணர்வு இல்லை. தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அறிவை நம்ம லேசா நினைக்க கூடாது. அந்த அறிவுல தான் நமக்கு பரலோகமே இருக்கு. அந்த அறிவு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இல்லாததுனால இதெல்லாம் நீங்க கேட்கும் போது யோசித்திருப்பீங்க, பேசாம பாஸ்டர் பிரசங்கமே பண்ணாதீங்கன்னு இருக்கலாம். இவரை பிரசங்கம் பண்ண வச்சுட்டு நம்ம உயிரை போட்டு வாங்குதாரு. இப்படிப்பட்ட பிரசங்கம் தெரிஞ்சா நான் பேசாம என்ன செய் 12 காலுக்கே நிறுத்தின்னு இருப்பேனே. இதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். சும்மா பாலிஷு போட்டால் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே. நீங்கள் டைல்ஸுக்கு லைஃப் ஜாஸ்தியா, கிரானைட்டுக்கு லைஃப் ஜாஸ்தியா? நீ என்னத்தையோ போடப்பா, ஏன்ப்பா எங்கள் உயிரை வாங்க. நான் கிரானைட் தான் போட போகிறேன், ஜெபம் பண்ணுங்க எனக்காக. டைல்ஸுக்கு லைஃப் ஜாஸ்தியா, கிரானைட்டுக்கு லைஃப் ஜாஸ்தியா? அதேமா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள். டைல்ஸை பார்த்துருக்கீங்களா? அது வேறு நான் பாட்டு தெரியாமல் கேட்டுட்டேனான்னு தெரியல, அதுக்கு தான் டைல்ஸு பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் லைஃபு கம்மி. கிரானைட்டு பார்க்க நல்லா இருக்காது, ஆனால் லைஃபு அதிகம். இதே போல தான் பாலிஷ் போடுறது நல்லா தான் இருக்கும், ஆனால் அது அங்கே கொண்டு போகணும். எங்கே? பரலோகம் கொண்டு போகணும். இப்போ சாத்தா நல்ல பாலிஷ் போட்டான், நீ சாவது இல்லைம்மா, இதை நீ பறிச்சனா தேவனை போல நீ மாறிடுவாம்மா. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தது? அப்படி ஐஸ் தண்ணி அப்படி தலை மேலே போட்ட மாதிரி இருந்தது. அப்படியே நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐஸ் தண்ணிக்குள்ளே என்ன வச்சுருக்கான், தீயெல்லாம் வச்சுருக்கான். சாத்தானுக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லு. ஏசப்பா கடிந்து கொள்ளதாங்க செய்வார், ஆனால் ஏன் கடிந்து கொள்ளுதார்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை சிட்சித்து கடிந்து கொண்டு அவனை திருத்துதார். நம்மளை திருத்தணும் தாங்க அவர் நினைப்பார். எப்படியாவது இவனை பரலோகம் கொண்டு போகணும் தான் நினைப்பார். ஏன்னா ரத்தம் செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு தான் வழி தெரியும். யாருக்கு? நம்ம பாட்டுக்கு இப்படி இருந்துருவோம். வழி யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் வலிக்கும். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பார். ரத்தம் சின்னவருக்கு தான் ஐயா நம்மளை குறித்து வேதனை அதிகம். அதனால தான் அவர் எப்படியாவது இவனை கடிந்து கொண்டு திருத்திடுவோன்னு நினைப்பார். அதுக்கு சமயமும் தாரார். இவ்வளவு நல்ல தேவன் எங்க உண்டு சொல்லுங்க? இவ்வளவு நல்ல தேவன் எங்கெங்க உண்டு? நம்ம என்னைக்காவது மணந்துடுவோமான்னு அவர் பார்த்துட்டே இருக்கார். நீடிய பொறுமையோடு காத்திருக்கார். இந்த தேவனை போல் வேறு தேவன் உண்டா? அதனால தான் நோவா காலத்தில் நடந்தது போலவே இப்பவும் நடக்கும்னாரு. நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரவாயம் வந்து அவங்களை அடித்து கொண்டு போகும் மட்டும் அவர்கள் எப்படி இருந்தாங்க? உணராது இருந்தாங்க. அங்க அழிவு கண்ணார வந்தோம், அதை கண்ணார பார்த்தோம், இவங்க கிட்ட வந்தோம், இவங்களை அடித்து கொண்டு போற வரைக்கும் அது அந்த செகண்ட்லாம் வந்திருந்தாவது கொஞ்சம் ரசித்திருப்பார். அப்பவும் வரலையா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க மனம் திரும்ப விருப்பம் இல்லாம இருக்காங்க. உலகத்தோடு நியாயத்தீர்ப்பு எல்லாத்துக்கும் உண்டு, ஆனா உலகத்தோடைய அங்கதான் பலன் தருவார். இங்க நம்ம மனம் திரும்பி சிட்சிக்கப்பட்டுட்டோம்னா அங்க பிரதிபலனோட போயிரும். இங்க மனம் திரும்பி சிட்சிக்கப்படலைன்னா இன்னைக்கு வாஸ்தவமே அக்கினி தலையில தான் குவிப்போம். அதனாலதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதகம் நம்மளை சிட்சிக்கும் போது அது நம்மளை எங்க நடத்துது? இந்த வேதம் ஒண்ணுதான் நம்மளை ஜீவ வழிக்கு நேரா நடத்தும். இந்த வேதத்தைக்கு நம்ம கீழ்ப்படியலையே ஆனால் ஜீவனுக்கு போற வழி ரொம்ப கஷ்டம். போதகம் நம்மை சிட்சிக்கும் போது அதனுடைய பலன் எங்க இருக்கு? ஜீவ வழி. ஏன் சில போதகம் எல்லாம் நம்மளை சிட்சிக்கு? ஏன் சில போதகம் நம்மளை தொடுது? ஏன் சில போதகம் நம்மளை குத்துது? அது எங்க குத்துதோ அங்க நம்ம மனம் திரும்பணும்னு அர்த்தம். நான் பார்த்த வரைக்கும் நம்ம சபையில 4 விதமான நிலம் இருக்கு. வழியருகவும் இருக்கு, கற்பாரையும் இருக்கு, முள்ளுள்ள நிலமும் இருக்கு, நல்ல நிலமும் இருக்கு. நான் அதுக்கு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இந்த 4 நிலமும் இருக்கு. ஆனாலும் விதைக்கிறவன் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்? விதைச்சிட்டே தான் இருக்கணும். இப்போ இங்க ஒரு ஆளை கத்த சிச்சிக்க பாருங்க. சங்கீதம் 50 சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:17. சிச்சையை நீ பகைத்து, இவன் துன்மார்க்கன். அதுக்கு மேலுள்ள வசனத்துல இருக்கும் இவன் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் எப்படியாவது மனம் திரும்பணும் என்று சொல்லி கத்த சிச்சிக்கார். ஆனா இந்த துன்மார்க்கன் சிச்சிக்கும் போது அந்த சிச்சை என்ன செய்தா? பகைத்து. சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். எந்த வார்த்தை? நம்ம எல்லாம் எப்போதுமே அப்படிதான். பத்தியலா, நமக்கு பிடித்தமான வார்த்தையா இருந்தா அப்படியே உள்ள ஏத்துவான். பிடிக்காத வார்த்தையா இருந்தா அப்படியே அவங்கிட்ட இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு தான். எது மனம் திரும்பினா அது உனக்கு தான். ஆசீர்வாதமா அது எனக்கு தான். மனம் திரும்புதல்னா அது அவனுக்கு. ஆசீர்வாதம்னா இதே தான் துன்மார்க்கம்னு செய்தான். போதக சிச்சை வரும்போது அதை பகைத்து அவனை எது ரட்சிக்குமோ அந்த வார்த்தையெல்லாம், எது மனம் திரும்ப செய்கிறதோ அந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு பின்னாக எரியுதான். இப்படி செய்யும் போது 21 வசனத்தை வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இங்கதான் ஆப்பு வச்சிட்டார். எப்பா, இவ்வளவு தூரம் உன்னை மனம் திரும்புவதற்கு இவ்வளவு வார்த்தை நான் உனக்கு தந்தேன். இந்த வார்த்தையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளாம பின்னால எரிஞ்சு போட்ட. இப்போ நீ இதெல்லாம் நான் உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவேன். நிறுத்தி எதை கொடுப்பாரு? ஆக்கினை தீர்ப்பு. ஐயா, கிருபையின் காலம் எவ்வளவு நாள்னு தெரியாது. இன்னைக்கு இரவு கூட இருக்கலாம், இந்த 1 மணிக்கு கூட இருக்கலாம், 2 மணிக்கு கூட இருக்கலாம், இந்த 12:35 கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கும். ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம பாட்டுக்கு நிர்விசாரமா போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் வரும்போதுதான் தெரியும். நம்ம பாட்டுக்கு அவர் வருவார், உலகத்தார் சொத மாதிரியே நம்மளும் சொல்லிட்டு போறோம். அவர் வரும்போது பார்த்துக்கலாம். பார்க்க முடியாது. வரும்போது போனா தானே பார்க்க. வரும்போதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. உனக்கு கிடைத்த இந்த நாள், இந்த நாளையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நம்ம தேவன் மேல குறை சொல்லவே முடியாதுங்க. நமக்கு சரீரம் தந்து ரத்தம் தந்து மனம் திரும்புவதற்கு அநேகர் மூலம் எச்சரித்தோம், அதற்கு கொஞ்சம் சமயமும் தந்தோம், மனம் திரும்பலை. ஆனால் இதுக்கு மேல யாரை குறை சொல்ல? நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
அதுல 4ஆம் வசனம் முதல் வாசிங்க. 4ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாக நம்ம பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நம்மகிட்ட திராணி வரல, எதிர்த்து நிக்கல. அதனாலதான் நமக்கு சில சிச்சை வருது. நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அப்ப தாவீது பாவம் செய்யாம இருந்திருந்தா என்ன வந்திருக்காது? சிச்சை வந்திருக்காது. அதனால அவனால எதிர்த்து நிற்க முடியல. நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, ஆதலால் நான் உங்களை அந்த பாவத்துக்கு தந்தார் போல உங்களை என்ன செய்தேன்? சிச்சிக்க. அதுல இருந்து நீங்க மனம் திரும்பணும், அதுல இருந்து நீங்க ரட்சிக்கப்படணும். அதனால நான் உங்களை என்ன செய்தேன்? சிச்சிக்க. ஏன் சிச்சிக்க? 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. உன் மேல என் அன்பு இருக்கிறதுனால உன்னை நான் சிச்சிக்க. யாரை சிச்சிக்க? அவர் அன்பு தான் நம்மளை சிச்சிக்கு. ஏன் சில நேரம் நம்மளை அடிக்காங்க? நம்ம மேல வச்ச அன்பு, நம்ம திருந்தணும்னு. ஆனா நம்ம அதுக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். எதை செய்யாதங்கமோ அதை தான் செய்வோம். திரும்பவும் அடிப்பாங்க. ஏன் இவ்வளவு காரியம் செய்தாங்க? நம்ம மேல அன்பு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சிப்பார். நம்மளை சிச்சிக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏசப்பாக்கு இன்னும் என் மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு. நேசகுமாரன், இளைய குமாரன் என்னைக்காவது வருவான்னு அவனை அங்க வச்சு சிச்சிக்க. அவனை என்ன செய்தார்? சிச்சிக்க. பன்றைக்கு கிடைக்கிற தவிடு கூட வரா கொடுக்க சாப்பிட முடியாத அளவுக்கு அவனுக்கு சிச்சை. அந்த நேரம் தான் தகப்பனுடைய அன்பு தெரியுது. எந்த நேரம்? அந்த நேரம் தான் அன்பு தெரியும். அன்பு தெரிஞ்சு அவன் எங்க வந்தான்? தகப்பனை தேடி வந்தான். அப்ப கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. ஏன் நம்மளை தண்டிக்காரு? நம்மெல்லாம் இந்த உலகத்துல தண்டனை வந்தோன்னு எல்லாரும் இவன் பெரிய பாவி அப்படிம்பாங்க, என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஏசப்பா ஏன் நம்மளை தண்டிக்காரு? தம்மை அவனிடத்துல சேர்த்து கொள்ள. இன்னும் அவன் என் கூட சேர்ந்து வரணும், இன்னும் அவன் என்னோடு கூட ஐக்கியமாறணும், இன்னும் அவன் எனக்காக வாழணும். அதனால தான் தண்டிக்கிறார். நம்ம தண்டனையை கூட வாங்கிக்கிடுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? அதானே வராது தண்டனையை கூட. ஆனா என்ன செய்ய மாட்டோம்? மனம் திரும்ப மாட்டோம். மனம் திரும்புதல்னா அவ்வளவு கசப்பா இருக்கு. ஒரு வார்த்தை அங்க ஆதாம் சொல்லியிருந்தாம்னா இத்தனை பேர் நம்ம கஷ்டப்பட்டிருக்கணும். எங்க ஆதாம் வாயிலேருந்து ஒரு வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு வந்திருந்தா இவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்க வேண்டாம்? வேண்டாம். அங்க அவன் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை வரல. அந்த வார்த்தை வந்திருந்தது, நம்ம எல்லாம் இப்படி இருக்கவே வேண்டாம், இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டாம். ஏதேன் தோட்டத்தில் நல்லா இருந்திருப்போமே. அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு காரியம் போயிட்டு பாருங்க, எவ்வளவு நஷ்டம் பாருங்க. தேவ சாயல் போயிட்டு, தேவ ரூபம் போயிட்டு, தேவனோடு உள்ள ஐக்கியம் போயிட்டு, தேவ சத்தம் போயிட்டு, எல்லாம் க்ளோஸ். இதெல்லாம் திரும்ப தருவதற்காக தான் இயேசு ஏறினார். அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார். இன்னும் அந்த ரத்தத்தை காட்டி பரிந்து பேசுதார். இன்னும் யார் மூலமாவது நம்மளை எச்சரிக்கார், எப்படியாவது எல்லாரும் மனம் திரும்பணும். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். எங்க இன்னும் நான்லாம் நிறைய யோசிப்பேன்,
இன்னும் நம்ம முழுமையாக மனம் திரும்பாமலே இவ்வளோ தூரம் நடத்துதாரு, இன்னும் நம்ம பரிசுத்தமான எவ்வளோ ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எப்படியோ தெரியாது, இல்லை நம்ம இன்னும் முழுமையாக பரிசுத்தம் ஆகாமலேயே இவ்வளோ ஆசீர்வதிக்காரு, இன்னும் நம்ம முழுமையாக பரிசுத்தமான எவ்வளோ ஆசீர்வதிப்பார்? அது வேண்டாம் பாஸ்டர், ஆசீர்வாதம் தாங்க, ஆனால் எது வேண்டாம், பரிசுத்தம் மட்டும் ஆக சொல்லிடாதீங்க. அது என்னால் முடியவே முடியாது. இப்ப அடுத்து வாசிங்க. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல மறந்ததுனால இவங்க என்ன செஞ்சாங்க? 7ஆம் வசனம். சிச்சைய சகிக்கல இவங்க. அதை ஏன் கர்த்தர் எங்களை சிச்சிக்கிறான்னு இவங்களுக்கு தெரியல. அதனால அந்த சிச்சையை இவங்க ஏற்றுக்கொள்ளல. சிச்சையை ஏற்றுக்கொள்ளாததுனால நீங்கள் சிச்சையை சகித்தீர்கள், ஆனால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப நான் புத்திரனா இருந்தா கர்த்தர் என்ன கண்டிப்பா என்ன செய்வார்? சிச்சிப்பார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. பிள்ளைய தகப்பன் சிச்சிட்டு தான்யா திருத்துவார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் சிச்சிக்கிற எண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு நான் வர காரணம் என்ன தெரியுமா? அடிபட்டு தான் வந்தேன். ஆமா, ஒன்று செய்வேன் அடிப்பார், இன்னும் கொஞ்சம் ஏசப்பாட்ட நெருங்குவேன். திரும்ப ஏதாவது செய்வேன் அடிப்பார், இன்னும் கொஞ்சம் ஏசப்பாட்ட நெருங்குவேன். இப்படிதான் நான் வந்தேன். இப்படிதான் என்ன அவர்கிட்ட சேர்த்தார். இப்படிதான் என்ன அவர்கிட்ட உள்ள ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவர் எனக்கு செஞ்சார். நான் இவ்வளவு தூரம் இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த தகப்பன். இந்த தகப்பன் என்ன சிச்சிக்கலனா இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்காது. இவ்வளவு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள காரணம் அவர் என்ன சிச்சித்ததுனால, நான் அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டதுனால. அடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நம்ம இன்னும் தேவனுடைய புத்திரரா இருக்க காரணம் என்ன? நம்மளை கர்த்தர் சிச்சித்ததுனால. அடுத்த வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு. ஆவிகளின் பிதா யாரு? ஆவிகளின் பிதா யாரு? பரம தகப்பன். அவருக்கு நாம் வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு தூரம் அடங்கி நடக்கணும்? உயர்வு வேணுங்க. ஆனா பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யறது இல்ல, அடங்கி இருக்கிறதே கிடையாது. தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை திருந்தார். அதே இது தகப்பனுக்கு அஞ்சி நடந்து வருகிற பிள்ளை உயரும். தான் இஷ்டத்துக்கு பிள்ளைகளை நீங்க விட்டுட்டீங்க, இயேசுவால கூட அவனை பிடிக்க முடியாது. அதனால்தான் தகப்பன், சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அஞ்சி நடக்கும் போது, ஆவிகளின் பிதா சிச்சிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் அஞ்சி நடக்கணும். நம்ம அடங்கியா நடக்கும். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க? இங்க இவரையே அடங்கி இருக்க முடியல, ஏசப்பாக்கு எப்படி அடங்கி இருக்க போறோம்? நடத்துகிற ஊழியருக்கே ஒவ்வொரு சபையும் அடங்கி இருக்க முடியல, ஏசப்பாக்கு எப்படி அடங்கி இருக்கும்? அந்த பயமே இன்னும் வரல. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வரும்? நான் எல்லா சபையும் தான் சொல்றேன்.
அப்படி நீங்க நடந்தா அது அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் ஒரு சிலரை சிச்சிப்பேன். ஏன்னா அவருக்கு என்ன உண்டு? ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு, ஒரு உயர்வு வச்சிருப்பாரு. அது அவருக்கு கிடைக்கணுமே, நான் கொஞ்சம் சிச்சிப்பேன். ஆனா அது அவருக்கு பிடிக்காது. சில பையங்களையும் நான் சிச்சிப்பேன். ஆனா அவனுக்கு தெரியாது, ஏன் இவர் இப்படி சொல்றாரு, ஏன் இவர் சிச்சிக்காரு, ஏன் என்ன மட்டும் இவர் இப்படி நடத்துதார் தெரியாது. ஆனா அவனும் என்ன நினைப்பான், இவருக்கு வேற வேலையே இல்லை. நான் ஏன் அவன் அடங்கி இருக்குன்னு நினைக்கேன். அவனுக்கு என்ன உண்டு? ஒரு உயர்வு உண்டு. அவன் மனம் போல விட்டுட்டோம், சுவாலி முண்டு. கடைசியில் அவன் தான் வேதனைப்படும், அவன் தான் கஷ்டம் அனுபவிக்கணும். நான் நிறைய பேர்ட்ட நான் பார்த்ததான், சிலர்லாம் போய் பட்டுத்தான் வராங்க. வேற என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லை. அப்ப இவர் எதுக்காக சிட்சிக்கிறார்? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு, தம்முடைய பரிசுத்தத்துக்கு. இயேசு ஏன் என்ன சிட்சிக்கிறார்னா, நான் இன்னும் அவரை போல பரிசுத்தமா வாழணும், நான் இன்னும் அவரை போல பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக தான் ஏசப்பா என்ன செய்தார்? இன்னும் நம்ம கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்க, இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும்னு நினைக்கார். அதனாலதான் அவர் என்ன சிட்சிக்க. அவர் நம்மளை சிட்சிக்காது இருந்தால் நம்ம வேசியின் பிள்ளைகளா அல்லவோ மாறி இருப்போம். அவர் சிட்சிக்காது இருந்தால் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரனாவே இருந்திருக்க மாட்டோமே. அவர் சிட்சிக்க போய் தானே இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கும், அவருடைய பிள்ளையா இருக்கும். இல்லைன்னா எப்பவோ கெட்டு போயிருப்போமே. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே. இதுதான் ரொம்ப முக்கியம். அநேகர் சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்னன்னா, ஏன் சிட்சிக்கிறான்னே தெரியல. யாருக்காக? நம்முடைய புரோஜனம். இவன் எப்படியாவது அங்க வரணும், என் பிள்ளை எப்படியாவது என் கிட்ட வந்து உட்காரணும், அதனால தான் என்னை சிட்சிக்கார், அதனால தான் என்னை பரிசுத்தமாக்குதார். இந்த சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அது சந்தோஷமா ஏற்றுக்கொள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுல என்ன போட்டிருக்கு? எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சில ஊழியக்காரங்க சொல்லும் போது சில காரியம் துக்கமா தான் இருக்கும். ஐயா மனம் திரும்பன்னு சொல்லும் போது எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமா கொடுக்கும். இப்ப ஆகாஷ் வந்து சொல்லலாம், பாஸ்டர் மனம் திரும்ப அப்படிங்க, எனக்கு அது சந்தோஷமாவும் இருக்கும், துக்கமா தான் இருக்கும். இப்பொழுது துக்கமா இருக்கும், அடுத்தது ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதுதான் பரலோகம். அங்க கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது. யுகா யுக காலமாய் நம்ம இயேசுவோடு கூட இருக்கலாம். அதுக்கு தான் நம்மளை இங்க கர்த்தர் சிட்சித்து திருத்துத. அவர் சிட்சிக்கும் போது அந்த சிட்சையை அற்பமாய் எண்ணக்கூடாது. யார் என்ன சொன்னாலும், இவர் என்ன சொல்ல, நம்ம என்ன கேட்கன்னு இருந்தோம். இப்போ அநேக பிள்ளைகள் இல்லை. இப்படி இருக்க காரணம் என்ன? 2 பிள்ளைகள் சிட்சையை ஏற்றுக்கொள்ளலை. இவன் சிட்சையை ஏற்றுக்கொண்டிருந்தா இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்திருக்கும். ஏன் சிட்சிக்கிறான்னு தெரிய மாட்டேங்க பிள்ளைகளுக்கு. ஏன் இவர் நம்மளை இப்படி பாடா படுத்துதாருன்னு தான் தெரியுது. பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ என்ன தெரியுதுன்னா, என்ன நேரமும் சண்டை கிளாஸ் வா, உட்காரு, படி, எழுது, இதுதான் தெரியுது. ஆனால் ஏன் எழுத சொல்றார் தெரியாது, ஏன் வர சொல்றார் தெரியாது. அது அற்பமா எண்ணி விட்ட போய் இப்போ உள்ள யார் இருக்கா? வேற ஆள் வந்திருக்கும். சொல்லவே வேண்டாம், நம்ம பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை,
வேற ஆள் என்று ஆயிருப்பாரு, அன்னைக்கே ஆயிருப்பாரு. செய்கையிலேயே தெரியும். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு, சாத்தானால் உண்டானவனோ அவன் வார்த்தைக்கு தான் செவி கொடுப்பான். நான் தான் வேதனைப்படுவேன். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், வம்பா போறானே, வேதனை தான் படுவேன். என்ன செய்ய முடியும்? சிச்சியை ஏற்றுக்கொள்ளணுங்க. என்னையெல்லாம் சிச்சிக்கலைன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வேதத்தை தூக்கிட்டு நிற்க முடியாது. உண்மை. சிச்சித்து சிச்சித்து என்னை திருத்தினார். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளோ பாக்கியம் தகப்பட்டேந்து வாங்க காரணம் என்ன? சிச்சித்தார். சிச்சித்த பிள்ளைக்கு வந்த உடனே என்ன கொடுத்தார்? வஸ்திரம் கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார், அவனை உயர்த்தினார். சிச்சித்து திறந்துகிற பிள்ளைய கத்தர் அநேக கிருபைகளை கொடுத்து உயர்த்துவார். சிச்சியை ஏற்றுக்கொள்ளும். நான்லாம் எத்தனையோ நாள் கண்ணீரோடு அழுது சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? சோறை நைட்டு அழுதுகிட்டே சாப்பிடுவேன். ஏன்னா இவங்க பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அழுக வரும். இந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியலையே, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இதாக தெரியலையே, அழுவேன். அவங்களே மாதிரி எனக்கு தியானிக்க தெரியாது, ஒன்று சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்ட தெரியாது. சாப்பிடும்போதே அழுவேன், எனக்கு ஞானம் இல்லையே. ஆனால் இப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானா இவ்வளோ தூரம் சொல்றேன்? எத்தனையோ நேரம் அழுதுருக்கேன். கண்ணீர் சாப்பாட்டில் விழும், அந்த சாப்பாடையே சாப்பிடுவேன். அப்படி அழுதுதான் வாங்கினேன். சும்மா எதுவும் கிடைக்காது. கர்த்தர் நமக்கு ஒரு சிச்சியை தாரார்னா அதில் நம்மளை திருத்துவார், நம்மளை உருவாக்குவார். ஒரு களிமண் சும்மா வாங்க அவ்வளோ பெரிய அலமாரில் போய் உட்கார முடியுது? கொஞ்சம் யோசிங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு களிமண் லேசாவா போய் உட்கார முடியுது? அவ்வளோ பெரிய அலமாரிலாம் அந்த களிமண் அவ்வளோ அழகா இருக்க காரணம் என்ன? நம்ம என்ன பார்ப்போம்? அந்த ஜாடி. வந்தோம்னு யாருக்கு தான் தெரியும்? நம்ம இங்க நிக்கிறது ஈஸியா தெரியும். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வலி இருக்கு, ஏகப்பட்ட மிதி இருக்கு, ஏகப்பட்ட அடி இருக்கு. இதெல்லாம் சிச்சித்து நம்மளை திருத்த போய் தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இல்லைன்னா வந்திருப்போம்? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? இப்ப சொல்லுங்க, அவர் சிச்சிக்கிறது யாருக்காக? என்னுடைய வாழ்க்கையில் அது அவர் என்ன சிச்சியாக இருந்தார், நான் 2 வயசின் பிள்ளையாய் மாறி அவர் என்ன சிச்சிக்க போய் தான் இது தூங்கிட்டு. இவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைக்க காரணம் ஆகும். ஆனால் சிச்சியை என்ன செய்யாதுங்க? அப்பமா என்ன சில வாரிய பிள்ளைகள்லாம் நம்ம சொல்ல கேட்காம போகும்போது கஷ்டமா இருக்கு. கர்த்தாவே, நான் வந்த மாதிரி இந்த பிள்ளைகளும் போயிடக்கூடாது. நான் ஏன் சொல்ல இந்த பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்க, என்ன போல இந்த பிள்ளை எழுந்துடக்கூடாதான்னு நான் இவ்வளோ தூரம் அழுதேன். அப்படியெல்லாம் நினைப்பேன், எனக்குள்ளேயே அழுவேன். எவன்தான் பண்ணுவேன் சொன்ன கேட்க மாட்டேன். சரி, பட்டு இடம் வேற வழி. நம்ம படக்கூடாதுன்னு நினைக்கணும், அவன் படக்கூடாது. ஒன்னாயிடுச்சு, இன்னும் முடிக்கிறது முடிஞ்சது. சிச்சை ரொம்ப முக்கியம். இந்த சிச்சை தாங்க நம்மளை பல்லவத்துக்கு கொண்டு போகுது.
அவர் சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாது. அது அர்த்தமா என்னது? எதுக்காக சிக்ஷிக்கிறான்னு வேதம் சொல்லுது. அவரை போல நானும் பரிசுத்தமாகணும்னு என்ன சிக்ஷிக்கிறார். அப்ப ஏசப்பாக்கு எவ்வளவு ஆசை, பர்வத்துக்கு வருகிற என் பிள்ளை என்ன போலவே பரிசுத்தமா இருக்கு. நீங்க அவர் கூட போய் உட்கார்றது லேசாங்க, எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக தான் நம்மளை சிக்ஷிக்கிறேன். புரிஞ்சுதான்? கண்களை போடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டு சேர்த்து கர்த்தாவே, உம்முடைய சிக்ஷையை எங்களுக்கு நீர் கற்றுத் தந்தேன். நீர் என்னை சிக்ஷிக்காது இருந்தால் எப்போவோ வேசி பிள்ளைகளாய் மாறியிருப்போமே. நீர் எங்களை சிக்ஷித்ததினால் இப்பொழுது உம்முடைய வேதத்தை கொண்டு அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை கொடுக்க வாக்கியம் தந்திருக்கிறீரே. அந்த மகா பெரிய கிருபைக்காய் உங்கள் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக எங்களை சிக்ஷித்து திருத்தணுமே. இன்னும் அதிகமாக உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றணுமே. உம்முடைய பிரோஜனத்துக்காக, எங்களுடைய பிரோஜனத்துக்காகவே எங்களை சிக்ஷிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜெயந்த கத்தருக்காய் மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.